சும்மா எதுலையாவது மரத்தில் சுவரில் ஏறினா பரவாயில்ல, ஒன்றும் தெரியாது. கரண்ட்டு, ஃபேனு, லைட்டு இதுலெல்லாம் ஏறினா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் பயம். ஏடி தங்கம், நீ தான் சேட்டைக்கார பிள்ளையா? சேட்டைக்கார பிள்ளை. அழகு அழகு அழகு. ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு? என்னோட கேட்ட நான் என்னென்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? பசங்கன்னா அடிப்பீங்க, காதை பிடிச்சி திருகுவீங்க, அப்படி தானே? எங்களுக்கு அதெல்லாம் பாவமாக தெரியும். இங்கேயே நிற்கணும், சரியா? வெளியே ஓடிடுறத. அப்படி அமைதியாக நிற்கிறது நல்ல பிள்ளை மாதிரி. கொஞ்சம் அசந்து அந்த பக்கம் போயிட்டா அங்கிட்டு ஓடிடுறது. தூக்கம் வந்துச்சு, வா உள்ள. ஆடி உள்ள பாருடா, அவன் எது மேலே தாவி எது மேலே ஓடுறான்னு. இது ஒரு பாஞ்சு ஜன்னல் வழியாக போயிடும். கால் சரியாயிடுச்சு கொஞ்சம். மேலே கொஞ்சம் தூரம் கூட நேற்று டேபிளில் கூட ஏற முடியாமல் இருந்துச்சுல்ல. அமீன் பிரதர், அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் என்ன மருந்து போட்டேன்னா, பிரபா அச்சாச்சா அடிக்கலாம் மாட்டேன். அப்புறம் காக்கா பறக்கிறது, குயில் பறக்கிறதுலாம் பார்த்துட்ருக்காதடா, உள்ளே வந்துடு. அழகன், அழகு அழகு அழகு. இப்படி வெளியே வந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு ஓடியா வந்துடுச்சு வெளியே. கண்ணு கூசுதா வெயில் படுறது? மேலே பார்க்க முடியல, கண்ணு கூசுது. நைட் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு என்ன பண்ணுவீங்க? அப்போது அடிக்கலாம் மாட்டீங்க, வேறு என்ன பண்ணுவீங்க? தூக்கம் வருதில்ல உனக்கு? தூக்கம் வருதில்ல தங்கம்? என் பூனை என்னையே தான் அடிக்கும், கொஞ்சம் அடிக்கும். பிரபா, கருவாடை காமிச்சு வெறுப்பு ஏற்றுவேன். அச்சோ, அப்படிலாம் பண்ணக்கூடாது. உங்களை சாப்பாடை காமிச்சு உங்களை வெறுப்பேற்றினா எப்படி இருக்கும்? பிரியாணியை வச்சுட்டு தட்டில் வச்சுட்டு யாரையும் இன்புறுத்தி தான் பார்க்கணும், துன்புறுத்தி பார்க்கக்கூடாது. இந்த பூனைக்கு நான் என்ன மருந்து போட்டேன் தெரியுமா? அந்த எண்ணெயும் மஞ்சளும் போட்டேன்னா அது போட விடலைல்ல. அப்புறம் தூங்கும்போது வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றி விட்டேன். டபக்குன்னு முழிச்சு ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், குப்பைமேனி இலையை நல்லா கையில் கொஞ்சம் தண்ணி வச்சு கசக்கிட்டு அதில் சாறு வரும்ல, அது அப்படியே மேலே என்கிட்ட வரும்போது படுத்து தூங்கும்போது அப்படியே அது மேலே வச்சுட்டு அப்படி படக்குன்னு முழிச்சிருச்சு, வந்துட்டேன். அவ்வளோதான். அது அப்படியே அது நக்குனாலும் குப்பைமேனி இலை தானே, ஒன்றும் பண்ணாது. அது போட்டேன், பரவாயில்ல, வீக்கம் வத்திருச்சு. வீக்கம் இருந்தனால தான் அதுக்கு வேதனை, பயங்கரமான வலி. அதுக்கு நீட்ட முடியாமல், மடக்க முடியாமல், காலை ஊன முடியாமல், மனுஷங்களுக்கு மாதிரி தானே அதுக்கும் இருக்கும். அதனால் குப்பைமேனி